ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நிஷா வந்து ஒரு 50 பேருக்கு வந்து பிரியாணி செய்ய போகிறா. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்காக. ஓகே, ரெடியா? சரி வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறா. ஆனியன் ரைத்தா ரெண்டுமே பார்ப்போம். எத்தனை பேருக்கு வருதோ அத்தனை பேருக்கு நிஷா செஞ்சிருவா. சரிதானே நிஷா? கத்திரிக்கோள் எடுத்துருவா. தர்ணீஸ் கத்திரிக்கோள் எடுத்துருவாயா? இப்போ வந்து ஒரு 1/4 லிட்டர் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 லிட்டர் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும். தர்ணீஸ் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்தால் தான் வேலை போல இருக்கு. ஆமாம், நெய் ஊற்றினா தான் அடுத்தடுத்து போடலாம். சீக்கிரம் வாயண்டா. அவன்கிட்ட மட்டும் நீ வேலை சொன்னீனா 10 நிமிஷம் கழிச்சு தான் வருவான். செருப்பு போடு, காலில் செருப்பு போடு. செருப்புங்க வீட்டுக்குள்ள பத்திரமா வச்சு செருப்பு போட்டுக்கிட்டு வா. பாப்பா எழுப்பிடுவியா? நீ ஏன் அவளை எழுப்புதுலயே இருக்கேன்னு எனக்கு. ஸ்கூலுக்கு கிளம்பணுமா இல்லையா? மணி 8 மணிக்கு இப்ப நான் சமைச்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிக்க போறேன். அவளையே எழுப்பி 7 மணிக்கு எழுப்பிட்டு இருக்கிறேன். நெய் 10 ரூபா பாக்கெட்ல 2. வீட்டு நெய் என்ன சரி? வீட்டு நெய், பசு நெய் கொஞ்சோண்டு தான் இருக்கு. தியாவுக்கு வேணும். சரி, அங்கே பாரு அவன் சேத்துல குழப்பிக்கிட்டு இருக்கான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் இதெல்லாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் 1 கிலோ வெங்காயம். ஓகே, அன்னதானம் கொடுக்குற வீடியோ அப்புறமா இதுக்கு முன்னாடியே வந்துடும். ஏன்னா வந்து இந்த வீடியோ நாளைக்கு தான் பப்ளிஷ் பண்ணுவோம். தாத்தா பாட்டி கொடுக்குற வீடியோ ஆல்ரெடி இருக்கும், சேனலில் பாருங்கள். இன்னைக்கு ஒரு அண்ணனுக்கு பிறந்த நாள். அண்ணன் பேர் என்ன நிஷா? நிஜாம் அண்ணனுக்கு பிறந்த நாள். அதனால தான் இந்த பிரியாணி செஞ்சு கொடுக்குறோம் நம்ம அன்னதானம் தாத்தா பாட்டிங்களுக்கு. அடுப்பு சும்மா துக்குன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. தர்ணீஸு வீட்டு வேலை, கார்டன் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமே வந்து எங்கள் அப்பா அங்கே உட்காந்து பேப்பர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. வேற காலையில் குளிச்சுட்டு டீ குடிச்சிட்டு குளிச்சுட்டு தியா தர்ணீஸுக்கு போயில் சாப்பாடு கொடுத்துக்கலாம் நம்ம. இல்லை 9 மணிக்குள்ளே ரெடி ஆயிருமா டம் போட்டு? அடுப்பு துப்புன்னு எரிஞ்சிருச்சுன்னா 9 மணிக்குள்ளே ரெடி ஆயிரும். இல்லாட்டி ஆனால் இங்கே சாப்பாடெலாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிடணும், இல்லாட்டி செம்ம சிக்கலாயிரும். ஓகே, ஆமாம். இப்போ பார்த்தா அதுக்கு நாளை பொறுத்து வேறு அண்ணன் மறுபடியும் கொடுக்கணும். நாளைக்கு ஜாமான் வாங்க போவியா? 11ஆம் தேதி. தரணீஸ் எதை அடைக்க சொன்னா எதை அடைச்சிக்கிட்டு இருக்கான் பாரு. அவன் காதுல மட்டும் டிஃபரெண்டா விழுவும். சரி, இப்போ என்ன வதங்கணுமா? வெங்காயம் நல்லா சரி வதங்கட்டும். போனி சார். வெங்காயம் நன்றாக வதங்கி விட்டது. அடுத்தது தக்காளி. தக்காளி, பச்சை மிளகாய். தக்காளி, பச்சை மிளகாய் இதுவும் நல்லா வதங்கணுமா? ஃபுல்லாக வதங்கினா தான் அடுத்தது என்ன வேலைன்னு பார்க்க முடியும். வதங்கறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்கணும். கல்லுப்பு அதை வதக்குவாரு. நம்ம காப்பி வச்சுக்குவாரு. நல்ல சூடாக டீ அப்படியே ஒரு தீப்பொட்டி எடுத்துட்டு வந்துரு. இருக்கா? சரி, நல்லா எரிச்சு விடு. அடுத்த கட்டை எடுத்து வை, அப்பதான் நல்லா இது கேஸ்லையாவது வச்சு அடிச்சு விட்ருக்கலாம். சர்ன்னு வேலை முடிஞ்சிருக்கும். சிலிண்டர் இல்லை, சிலிண்டர் தட்டுப்பாடுகள். அதனால் ஆமாம், இன்னும் போர் இப்போ தானே நிறுத்தியிருக்காங்க. நேற்று தான் நிறுத்தியிருக்காங்க. அதுவும் 2. ஆமாம், அவங்கள என்ன போய் வாங்க போங்கன்னு கூப்பிட்றது. போர் நடந்து மக்கள் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்காங்க. 2 வாரத்துக்கு தான் இடைக்கால தடை தான் விதிச்சிருக்காங்க. 2 வாரத்துக்கு மட்டும் நிறுத்துறாங்க. யார் போர்? யாருக்கு போர் நடக்குது சொல்லு. சரி, டீ வச்சு கொண்டு வா. நிஷாந்தி நல்ல சுவையான சூடான பாதாம் பால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. பால் பிரிட்டானியா பிஸ்கட்
சரி இங்கே பாருங்க என் கலர் இது பாருங்க பாலை காப்பியை என்ன அது கலர் டீ டீனா இந்த கலர்ல இருக்கும் இது நாட்டு சக்கரை பால் நாட்டு சர்க்கரை பால் அடி அடி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஏய் அதை அடிச்சு கல் வைடி அங்கிட்ட ஏதாவது வைக்கிறேன் அந்த துணி எடுங்க கிண்டுறேன்ட்டு பாதி அடுப்புக்கு அங்கிட்டு தள்ளி வச்சிருக்கிறேங்க சுற்றி சாய போகுது பாரு இப்போ தள்ளி பாரு அங்கிட்ட அமுக்கி பாரு இப்போ எங்கிட்டு சரி அடுத்தது நல்லா நாட்டு சக்கரை பால் குடிச்சாதான் இதை வந்து நல்லா கிண்டுற அளவுக்கு தெம்பு வரும் நான் டீ கொஞ்சம் குடிச்சுக்கோ முடி நரைச்சும் வேற போச்சு டீயை குடிச்சு சூப்பராக இருக்கு டீ ஆடு கணக்கிது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எத்தனை 100 கிராம் 100 கிராம் மழைங்க எங்கள் ஊரில் எல்லாம் 2 நாளாக மழை இப்போ தான் இந்த இடம் கொஞ்சம் லேசாக காஞ்சிருக்கு ஏன்னா இதுவும் நல்ல வாசனை போகிற வரைக்கும் வதங்கணுமா வாசனை போறது இல்ல நல்ல பச்சை வாசனை போறது இப்போ நான் என்ன சொன்னேன் வாசனைங்கிறது வேற பச்சை வாடைங்கிறது வேற அதான் எல்லாம் இங்கே பிறக்க வேண்டிய ஆளே இல்லை அடுத்தது அது வதங்கிட்டு கிடக்கிற நம்ம பாலை குடிப்போம் சொல்லுங்க பரவாயில்ல விறகு எரிச்சு விட்டுட்டேன் அடுப்புல போட வேண்டியதை சட்டியில போட்டேன் அப்ப அது நல்லா சூடு ஏறி வதங்க வந்தது டக்குன்னு ஒரு 2 மடக்கு குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு அந்த சேர்ல போய் கால் மேல கால் போட்டு உட்காந்துடுறா யாரு உட்காந்தா நீ உட்காந்துருந்த ஓய்ங்க அரைஞ்சிருவேன் நான் இப்ப தக்காளி போட்டு போனேன்ல போயிட்டு குடிக்க ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு குடிக்கிற குடத்துல தண்ணி இல்லை கழுவி குடிக்கிற ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு அவனை பாலை பார்த்து ஆஃப் பண்ணுறான்னதுக்கு அவன் பார்த்துட்டு டேப்பு பார்த்துட்டு போனால் உள்ள பால் பொங்கி இதாகுது மறுபடியும் பாலெல்லாம் இறக்கிட்டு உங்கள் அப்பாவுக்கு டீ வச்சுட்டு உனக்கு டீ வச்சுட்டு நான் இது பண்ணிட்டு தர்ணேஷ் டீ வச்சு குடிச்சிட்டு அவனுக்கு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து கொடுத்து நான் 2 எடுத்துட்டு வந்தேன் சரி வா வதங்கவும் பார்ப்போமா அதுக்குள்ளே நீ பால் குடிச்சிருட்டோம் நான் சொன்னப்போ நம்பலை இங்கே பாருங்க எப்படி கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு சேர் போட்டு உட்காந்துருக்காங்க கால்லாம் போடலை நீ வரலையேன்னு உட்காந்து காலை வலிக்குதுன்னு உட்காந்து ரொம்ப அப்படியே ஓவரா இது பண்ணாத சொல்லுவா எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்க நான் உட்காந்துருந்தேன்னு நினச்சிக்குவாங்க நீ தான் இப்போ உட்காந்துருந்த இப்போ நான் எந்திரின்ட்டு நீ தான் இப்போ உட்கார வர அது வந்து ஆஃப் கேமரா இது வந்து ஆன் கேமரா என்ன பெரிய இது தீப்பெட்டி எங்க கொண்டா ஓகே இப்போ வதக்கி விட்றே என்ன அடி உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கரண்டி எல்லாம் சுடுது வேற அப்படியே திப்பியாக கிடக்கு அடுப்பை எரிச்சாதான் வதங்குமே போ எரிச்சு விட்றே ஊது இன்னும் ஒரு 20 நாள் தான் அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் கார்டன் டெரஸ் கார்டன் என் ஆசையில் மண்ணல் விழுவணுமா என்னாடி ஸ்விம்மிங் பூல் கார்டன் இது பால்கனி செல்வாக்கு இங்கே இருக்க பிடிக்கல அவன் கிராமத்தில் இருக்க மாட்டான் டவுனில் தான் வீடு பார்த்துக்கிட்டு போகிறாராம் அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் ஒன்லி ஆன்லைன் தானா ஃப்ளிப்கார்டு இது ஸ்விக்கி இதில் தான் ஃபுட்டெல்லாம் அப்படியே டக்குன்னு பிரியாணி ஆர்டர் பண்ணோன்னு சுட அப்படியே கொண்டு வந்து இருந்தாங்க சார்னு கொடுப்பாங்க செல்வா டீ கட்டுன்னு டக்குன்னு டீ அங்கே உள்ள அவங்க ஃப்ளாஸ்கில் ஊற்றி வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க வீட்டு வேலை பார்க்கறதுக்கு ஒரு 5 பேர் சரி எரிச்சு விடவா நாய்க்கு வேலை இல்லையா அப்படி இல்லை பேசுமா அந்த நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லையா நாய் ஒரு இடத்துல நின்று பார்த்துருக்கியா ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக நிற்குமா அங்கிட்ட இங்கிட்ட போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு வேலை இருக்கா வேலை இல்லை வேலை இல்லை 4 இடம் அலைஞ்சாதான் திங்க முடியும் சரி என்ன அப்போ அடுத்தது எதுவும் போடுறியா அடுத்து எதுவும் போடல நல்லா வதங்கினாதான் போடணும் சரி வதங்கட்டும் அடுத்து போடு நீ என்னது கேரட் பீன்ஸ் பொடியாக நறுக்கியது கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி 3 பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணி எல்லா பட்டாணியும் இருக்குது போடு
என்னது? இல்லை நீ வாயில் வச்சுன்னு பேசு. வாயில் வச்சுட்டு பேசுகிறோன்னா தப்பாக எடுத்துக்க போகிறாங்க. நீ வேற. மூந்து போயிடுச்சு. ஆ அடுத்தது மீன் மேக்கர். சோயாபீன்ஸ் அது பேர். எவ்வளோ நல்ல பொடிசாக இருக்கு. இது சாப்பாடு போடவும் பெருசு பெருசாக வந்துடும். இப்படியே தான் இருக்கு. பெருசாக வந்துடும். சின்னதாக விழுண்டு இருந்துச்சு. தண்ணியில் போனால் தான் இவ்வளோ பெருசு. ஓடு. இந்தா அது திங்க மாட்டேங்குதுரி. போட்டு போதுறேன் காலையிலேயே. இங்கே இருக்கு. காலையில் நான் எடுத்து போட்டது இந்த இருக்கு பாரு. திங்க மாட்டேங்குது. வேற கோழியாக இருந்தால் திங்க. சரி அடுத்தது எல்லாம் சோனாலி திங்கும். அடுத்தது நல்லா கிண்டி விடணும். மசாலா போட்டுரும். கலர்ஃபுல்லாக கிடக்கு. ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை மசாலா பாக்கெட்டுகள். பிரியாணி மசாலா 50 கிராம். 50 கிராம். அடுத்தது கரம் மசாலா. கரம் மசாலா. கரம் மசாலா. சைடில் தட்டாத. அடுத்தது தயிர் பாக்கு. கத்திரிக்கோள் அங்கே இருக்கு பாரு. தயிர் ஒரு பாக்கெட்டு. அடுத்தது மல்லித்தலையும் புதினாவும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. அது என்னமோ ஒரு பாக்கெட் இருக்கு. அது என்னது? கறி மசாலா. அது அதுவும் பிரியாணி மசாலா. கறி மசாலா போட்டியா? போடணும். ஏன்? அடுத்தது இது மல்லி புதினா. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு. இப்போ நல்லா கிண்டி. கறி மசாலா பொடி போடலையா? போடுறேங்க. இதை கிண்டி விட்றாங்க. அடி வச்சுட்டு இருக்கிறேன். கறி மசாலா தூள் 2 ஸ்பூன். பரவாயில்ல. அந்த வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு பாரு. மசாலா போட்டாலும் வாசனை. வெறும் காய் அள்ளி போட்டால் தக்காளி வெங்காயத்தை போட்டால் எலுமிச்சம்பழம். அது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வதங்கி நான் சாப்பிட்றேன். சரி அது வதங்கட்டும். இதெல்லாம் எடுத்து கொண்டு வச்சுருவோங்க. இன்னொன்று எடுத்து வை. இதெல்லாம் எடுத்து கொண்டு போ. அதியா? சரி போயிட்டு வா. தங்க மகள் முழிச்சிட்டா. அவளுக்கு ப்ரெஷ்ஷில் பேஸ்டெல்லாம் வச்சுக்கிட்டு வந்தாச்சு. முழிச்சிட்டாடி. வருவா பாருங்க. எழுப்பி விட்டது யாரு? அவ தூங்கிட்டு தான் இருந்தா. 6 மணில தியாவை எழுப்பணும். தூங்கிட்டே இருக்காரா? மணி 8:15 ஆகுது. பள்ளிக்கூட கிளம்பலாம் நம்ம. மகளே பாப்பு. அவரை வேலையை பாரு. தண்ணி எடுத்துட்டு வாடி சீக்கிரம். சைக்கிள் ஓட்டுறியா? காலையிலேயே தூங்கி எந்திரிச்சோடனே பல் விளக்கலன்னா டீயை குடிக்கல. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. வெரி குட். செடியிலெல்லாம் போட்டு ஓட்டணும் சைக்கிள்லாம். அரிசி எல்லாம் இருக்கு. தட்டி விட்றாதே. ஓ பல் விளக்கு பாப்பா. மரத்து மேலே சாச்சி வை சைக்கிளை. ஊத்துறி. எத்தனை செம்பு தண்ணி? 8 செம்பு. 8 செம்பு. 2 தான் ஊற்றிடுங்க. 2 3 பாப்பா பல் விளக்கிட்டியா? எத்தனை? புகை அடிக்குது. 5 இன்னும் 3 செம்பு ஊற்றணும். நான் போயிட்டு தண்ணி பைக்கு எடுத்துக்கிட்டு வா. 5வது செம்பு. 6 7 8. அடுத்து அதுக்குள்ளேயும் பிள்ளைங்களை குளிக்க வச்சுட்டு வர. எலுமிச்சம்பழம்லாம் ஊற்றலையா? ஊற்றணும். அரிசி போட்டோடனே மேலே புழிஞ்சு விட்டு இது பண்ணணும். இப்போ அரிசி அரைக்கிற போகிறேன் சார். ஆமாம் அரிசியை போட்டு
அப்போ அது இது லெமனா ஆ அரிசியை போட்டு போடுவோம். அறிவு கட்டவில்லை என்னடி பண்ணுற? ஆ போடு. அரிசி பொங்கியெல்லாம் வந்துடாது, அரிசி நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக இருக்குமா? ஆ ஆ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போதைக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் பிரியாணி ரெடி ஆயிடுமா? எரிக்கிறத பொறுத்தும்ப ஒன்று. ஆமாம், நீ இன்ன வரைக்கும் எரிச்சி வந்து நான் 10 நிமிஷம் கூட ஆகலை. இப்படி எரிச்சேன், இப்படி எரிஞ்சிச்சு கோச்சிச்சு. ம் போடு. எத்தனை படி அரிசி? 3 கிலோ அரிசி. ஆ பொன்னிங்க, மணச்சநல்லூர் பொன்னிங்க. அடுத்து இது எத்தனாவது நாள் அன்னதானம் பண்ணுறோம் சொல்லு? 11வது நாள். 11வது நாள். ஓகே, வேறு என்ன? அவ்வளோதானே? தம் இப்போ கொதிச்சு வரணுமா? அரிசி வேகணுமா? அரிசி வேகணும். ஆ சரி, வேகும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஃபைனல் இதுதான். நிஷா வந்து இப்போ எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சு. எத்தனை எலுமிச்சம்பழம் வச்சுருக்க? 1 2 2 4 6 8 பீஸு. 8னா எவ்வளோ? 4 எலுமிச்சம்பழம். சரி ஓகே, வேறு என்ன நிஷா? அவ்வளோதான், தம் போட்டுற வேண்டியதானே? சரி ரைட்டுங்க. இனிமேல் நிஷா பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும், நான் எரிச்சு விடணும். வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஃபைனல் அவுட்புட் வந்து நம்ம அன்னதானம் தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் கொடுப்போம்ல, அந்த வீடியோவில் பாருங்கள். அதுதான், அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வரும், இந்த வீடியோ 2வது தான் வரும். ஓகேங்களா? வெஜிடபிள் பிரியாணி அன்னதானம்னு போட்டிங்கனால நம்ம சேனலில் இருக்குது. அன்னதானம்னு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை நாள் என்னென்ன அன்னதானம்லாம் பண்ணுறோம் அது எல்லாமே இருக்கும். அந்த வீடியோவில் பாருங்கள். தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆகி இப்போ இனிமேல் இது நல்லா சோறு வேகவும் தம் போடணும். அவ்வளோதானே? தம் போட்டு இறக்க வேண்டியதான். இதுக்கு வெங்காய பச்சடி, ஆனியன் பச்சடிலாம் நிஷா இனிமேல் வந்து தான் செய்யணும். டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கொண்டு எக்ஸாம் வேறு நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதனால். ஓகே, பாய் சொல்லிடு நிஷா. பாய். பாய்.